Hey, hi everyone. இன்னைக்கு வீடியோல FindElement and FindElements க்கு இருக்கிற differences பார்க்கலாம். டெமோக்கு எடுத்துக்கிற அப்ளிகேஷன் இதுதான் demoqa.com. இதோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல லொகேட்டாஸ் எட்ஸ் பார்த்து எப்படி ஃபைண்ட் பண்றது, அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ளே போறேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்பெக்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு எலிமெண்ட் மேலே ஹோவர் பண்ணுங்க. ஹோவர் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே ஹைலைட் ஆகும். இதுக்கு இந்த டாம் மேலே வச்சுட்டு கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க, இது என்ன டேக்குள்ள இருக்கு? இன்புட்டுங்கிற டேக்குள்ள தான் இருக்கு. இந்த ஃபுல் நேம்ங்கிற பாட்ஸ் வந்து இன்புட்டுங்கிற டேக் நேம்குள்ள தான் இருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இதில் கொடுப்போம். மொத்தம் எத்தனை இங்கே டோட்டலாக எவ்வளவு இன்புட் டேக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இந்த பேஜில் 2 இன்புட் டேக் இருக்கு. என்ன காமிக்குது? 2 of 2 காமிக்குது. ஒன்று வந்து ஃபுல் நேமில் இருக்கு, இன்னொன்று வந்து இமெயிலில் இருக்கு. ஓகே, ஸோ இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ கோடிங் பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எப்போ போல் செலீனியம் பேசிக்ஸ், இதில் எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவாவில் நான் புதுசாக ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, FindElement, this is elements. ஓகே, இது பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பேக்கேஜ்குள்ளே இன்னொரு கிளாஸ் போட்டுக்கிறேன், நியூ கிளாஸ். அண்ட் கிளாஸ் வந்து element, this is elements போட்டுட்டு ஒரு மெயின் மெத்தட் ஆட் பண்றேன். ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் வித் மெயின் மெத்தட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெப்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து வெப் பேஜ், அதாவது குரோம்ல ப்ரௌசர் லான்ச் பண்ணணும், தென் URL லோட் பண்ணணும், தென் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அந்த கோட்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கோட்ஸ் காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ இதில் வந்து URL ரிப்ளேஸ் பண்ணிடுவோம். அண்ட் thread.sleep error அடிக்குது. ஸோ இதுக்கு வந்து add throws டிக்ளரேஷன் கொடுத்துடலாம். இது முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அந்த எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இந்த டைம் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த டேக் வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறோம். டேக் வந்து இன்புட். ஸோ இதை வச்சு எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ போல் டிரைவர் டாட் FindElement. ஓகே, FindElement. ஃபைண்டுன்னு போட்டாலே 2 மெத்தட் தான் வருது. ஒன்று FindElement, இன்னொன்று FindElements. ஸோ FindElementோட ஸ்டோரேஜ் டைப் என்னது? வெப் எலிமெண்ட். FindElementsோட ஸ்டோரேஜ் டைப் வந்து லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து FindElement யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன கொடுக்குறேன்? by டாட் டேக் நேம் கொடுக்குறேன். டேக் நேம் இன்புட்டுங்கிற டேக் நேம் தானே, ஸோ அதை வச்சு தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து ஸ்ட்ரிங் கேட்குது வேரியபிளா, ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே இன்புட் கொடுத்துறோம். அண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ், எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து FindElement மேலே ஹோவர் பண்ணுங்க. அதோட டேட்டா டைப் என்ன கொடுத்துருக்காங்க? வெப் எலிமெண்ட். ஸோ இதோட ஸ்டோரேஜ் டைப் வந்து வெப் எலிமெண்ட். வெப்னு டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க. வெப் எலிமெண்ட். அண்ட் இது என்னது? ஃபுல் நேம் தானே, ஸோ ஃபுல் நேம் சும்மா போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டுரும். ஸோ எலிமெண்ட்டை லொக்கேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ஃபுல் நேம்ங்கிற இதுக்கு வந்து சென்ட் கீஸ் கொடுக்குறேன். ஓகே, வேல்யூ என்டர் பண்ணேன். என்ன வேல்யூனா நிக்குங்கிற வேல்யூ வந்து என்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க, ஆக்சுவலாக நம்ம டேக் நேம் வச்சு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். யூஐல வந்து சேம் டேக் நேம்ல மோர் தென் 1 எலிமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணுது. 2 of 2 காமிக்குது.
இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த டேக் நேம் வழியா கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து சென்ட் கீஸ் வந்து ஒரு நேமை வந்து பாஸ் பண்றோம். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஆக்சுவலா இது வந்து எந்த எலிமெண்ட்டுக்கு போய் வேல்யூவை பாஸ் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். பேஜ் லான்ச்சர் URL லோட் ஆயிடுச்சு அண்ட் ஃபுல் நேம்ல வேல்யூ என்டர் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஃபுல் நேம்ல வந்து நிக்குங்கிற நேம் வந்து என்டர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் நல்லா பாருங்க, மோர் தென் ஒன் எலிமெண்ட் அது ஃபைண்ட் பண்ணிச்சு. பட் வேல்யூ வந்து இது என்ன பண்ணிருக்கு, சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு தான் பாஸ் பண்ணிருக்கு. ஸோ ஃபைண்ட் எலிமெண்ட் வெறும் எஸ்ங்கிறது ப்ளூரல் இல்லாமல் ஃபைண்ட் எலிமெண்ட்னு வந்தால் அது வந்து எப்போவுமே சிங்கிள் எலிமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணும். ஜஸ்ட் ஒன், அதுதான் ஃபைண்ட் எலிமெண்ட். இதில் வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இப்போ யூஐயில் வந்து மோர் தென் ஒன் எலிமெண்ட் அது ஃபைண்ட் பண்ணுதுன்னா ஆக்சுவலாக அது வந்து எந்த எலிமெண்ட்டுக்கு வேல்யூவை வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னதுன்னா, ஒரு வெப் பேஜில் மோர் தென் ஒன் எலிமெண்ட் இருக்கலாம், பட் எல்லா எலிமெண்ட்டும் சேம் டைமில் லோட் ஆகுது. அதுக்குள்ளே முன்னும் பின்னும் கொஞ்சம் டைம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். செலினியம்னால ஃபர்ஸ்ட் எந்த எலிமெண்ட்டை டிடெக்ட் பண்ண முடியுதோ ஸோ அந்த எலிமெண்ட்டை பிடிச்சு அதுக்கு வேல்யூ வந்து என்டர் பண்ணிடும். அதாவது அந்த ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஏதோ சென்ட் கீஸ் பண்ணலாம், கிளிக் பண்ணலாம், வாட் எவர் அதோட சர்டன் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செலினியம் எந்த எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுதோ அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து வேல்யூ ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபைண்ட் எலிமெண்ட். இப்போ வந்து சேம் இதை ஃபைண்ட் எலிமெண்ட்ஸில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதிலே பார்ப்போம். இதில் என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்டில் எஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க. எரர் அடிச்சிருச்சு. ஜஸ்ட் எக்ஸ் தான் ஆட் பண்ணேன், எரர். என்ன எரர்னு பார்ப்போமா, டைப் மிஸ்மேட்ச் அடிக்குது. ஏன் என்ன அடிக்குதுன்னா, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம், வெப் எலிமெண்ட்னு கொடுத்துருக்கோம். பட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸோட ஸ்டோரேஜ் டைப் என்னதுன்னா லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட். பார்த்தீங்களா, லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட். ஸோ இதுதான் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன், சேஞ்ச் த டைப் ஆஃப் ஃபுல் நேம்ங்கிறது வேரியபிள் டு லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட். இப்போ பாருங்க எரர் போயிடுச்சு. லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் தான் இதோட டேட்டா டைப். ஓகே, லிஸ்ட்ங்கிறது java.util பேக்கேஜ்குள்ளே வரும். இந்த இருப்பாங்க java.util பேக்கேஜ் util.list. அண்ட் சென்ட் கீஸ்ல எரர் அடிக்குதுன்னு பார்ப்போமா. ஓகே, இதில் மோர் தென் ஒன் எலிமெண்ட் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டை நம்மளால பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அந்த எரர் வருது. ஸோ இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் வெப் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்ன்னு போட்டு எஸ் கூட ஜாயின் ஆகி வந்தாலே n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து அது தனக்குள்ள வச்சுக்கும். லிஸ்ட்னாலே என்னது, ஒரு லிஸ்ட் இருக்குன்னா மோர் தென் ஒன் எலிமெண்ட் இருந்தால் தான், மோர் தென் ஒன் சம் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் தான் அது லிஸ்ட்டே. இப்போ ஒரு கடைக்கு லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோன்னா நிறைய இருக்கும், நிறைய வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் லிஸ்ட்டுங்கிறாங்க. ஸோ மோர் தென் ஒன் எலிமெண்ட் வந்தாலே இது லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ஸ் தான். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்ன்னு வந்தால் எஸ் போட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட். வெப் எலிமெண்ட் வந்து நார்மல் டேட்டா டைப்பு, ஸ்டோர் பண்ண வேண்டிய டைப்பு. ஸோ அது கூட லிஸ்ட்டு கூட ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் லிஸ்ட் வந்து எந்த பேக்கேஜில் இருக்குன்னா java.util பேக்கேஜ்குள்ளே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இது புதுசாக இருக்கலாம், ஃபார் போட்டுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க. இதில் வந்து லூப்பிங், ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணப்போ அந்த ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் டேட்டா பாஸ் பண்ணிட்டோம். இப்போ மோர் தென் ஒன் எலிமெண்ட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஒன் பை ஒன்னாக தான் நம்ம இப்போ எதாவது வாங்க போனாலும் ஒன் பை ஒன்னாக தானே பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக தான் வேல்யூ பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் லூப்பிங் போடணும். ஸோ அதுக்கு என்னென்னா ஃபார் ஈச்னு ஒரு லூப் இருக்கு பாருங்க, ஐட்ரேட் ஓவர் அண்ட் அரே ஆர் ஐட்டரபிள். ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பாருங்க அதே வந்து ஸ்மார்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஃபுல் நேம், இந்த ஃபுல் நேம்ங்கிற வேரியபிள்குள்ளே தான் என்டையர் லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து இங்கே இருக்கும். அண்ட் இந்த வெப் எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டேட்டா டைப்பு. இங்கே ஒரு வெப் எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த W பார்த்தீங்களா ஸ்மாலில் இருக்குது, இங்கே கேப்ஸில் இருக்குது. இது டேட்டா டைப். இது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஃபுல் நேமில் இருக்கிற லிஸ்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக இந்த வெப் எலிமெண்ட்டுக்கு பாஸ் ஆகும். இந்த வெப் எலிமெண்ட் இப்போ வந்து சிங்கிள் யூனிட்டை வந்து ஹோல்ட் பண்ணும் ஈச் லூப்பிங்க்கு. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள் சேம் ஃபுல் நேம் இப்போ வந்து இதில் வந்து எரர் வரும், அதுக்கு தான் காமிக்கிறேன். இப்போ ஃபுல் நேமில் வந்து
மோர் தென் ஒன் எலிமெண்ட் இருக்கா? இப்போ இந்த ஃபுல் நேம் கொடுத்து சென்ட் கீஸ் கொடுங்க. ஆக்சுவலா சென்ட் கீஸே வரல பாருங்க, சென்ட் கீஸே இல்லை. ஏன்னா மோர் தென் ஒன் எலிமெண்ட் இருந்தால் சென்ட் கீஸ் எல்லாம் டைரெக்டாக பாஸ் பண்ண முடியாது, சிங்கிள் எலிமெண்ட் தான் அது ஹோல்ட் பண்ணணும். இப்போ இந்த வெப் எலிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சரி ஓகே, வெப் எலிமெண்ட் இருந்தால் நேம் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், சிங்கிள் எலிமெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இங்கே என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம், அது அப் டு அஸ். ஓகேவா? இப்போ சிங்கிள் நேம்னு கொடுத்து இதுக்கு வந்து சென்ட் கீஸ் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வேரியபிள்ல சிங்கிள் யூனிட் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், நிக்குன்னு கொடுக்குறோம். அண்ட் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுக்கு ஸ்டாப் பண்ணேன்னா, இங்கே லூப் டேக் மட்டும் தானே இருக்கு. ஸோ அதனால இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால ஒரு இதுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே int I is equal to 1ன்னு கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ப்ளஸ் ஐன்னு கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். I ப்ளஸ் ப்ளஸ் எங்க I ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டைம் அது உள்ளுக்குள்ளே வருமா, இது 1ன்னு பிரிண்ட் ஆகும். செகண்ட் டைம் ஃபாலோட் எத்தனை தடவை இது உள்ளுக்குள்ளே வருதோ அத்தனை தடவை இந்த ஐ வந்து எத்தனை டேக்னு வந்து இது பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இதே பண்ணலாம், இதில் போடலாம் ப்ளஸ் ஐஏ. ஓகே, ப்ளஸ் வேல்யூ அண்ட் இது கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை. இப்போ ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ப்ரௌசர் லான்ச் ஆயிடுச்சு, யூஆர்எல் லோட் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல் நேம் அண்ட் இமெயில் ரெண்டுமே தான் சேம் டேக் நேமில் இருக்குது. ஸோ ரெண்டும் டிடெக்ட் ஆகணும் அண்ட் வேல்யூ என்ட்ரு ஆகணும். பார்க்கலாம். ஓகே, ரெண்டுமே டிடெக்ட் ஆகி வேல்யூ என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ எக்லிப்ஸ் போய் பார்க்கலாம். கன்சோலில் பாருங்கள் என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் உள்ளுக்குள்ளே வருமோ டேக் ஃபர்ஸ்ட் டேக்குள்ளே வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டேக்கோட ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. அண்ட் லூப்பிங் வந்து எகெயின் செகண்ட் லூப்புக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் லூப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஃபுல் நேம்ல வந்து 2 டேக்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து 2 டைம் லூப் ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஓவரால் ஒரு ரீகாப் பார்க்கலாம்னா, ஃபைண்ட் எலிமெண்ட் எப்பவுமே சிங்கிள் எலிமெண்ட்டை தான் ரிட்ரைவ் பண்ணும். சிங்குலர் ப்ளூரல் இருக்குல்ல, சேம் தான், சிங்கிள் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் வந்துட்டாலே அங்கே மோர் தென் ஒன் எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும் கண்டிப்பாக. இந்த வீடியோக்கு அவ்வளோன்னா, வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.